கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்திற்கு பிறகு ரோட் ஷோ நிகழ்வை விஜய் ரத்து செய்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் தேர்தல் காலங்களில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் ஹெலிகாப்டரில் சென்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இனி வாரந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவட்டம் வாரியாக பொதுமக்களை சந்திக்கும் நிகழ்வினை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொடங்கியிருந்தார். ஆனால் கரூரில் நடைபெற்ற பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு அமைதியான நிலைக்கு சென்றார் விஜய். இந்த நிலையில் இந்த துயர சம்பவம் தொடர்பாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுத்த நெருக்கடிக்கு மத்தியில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதால் தமிழக வெற்றிக் கழகம் சற்று நிம்மதியடைந்துள்ளது. எனினும் கரூர் துயர சம்பவம் போன்று மற்றொரு துயரம் அரங்கேறிவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தும் தவிக தலைவர் விஜய் தனது ரோட் ஷோ திட்டத்தை கைவிட்டதாக தகவல் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சாலை மார்க்கமாக பயணம் மேற்கொண்டால் தனது பிரச்சார வாகனத்தை தொண்டர்களும் ரசிகர்களும் பின்தொடர்வார்கள் எனவும் இதனால் மீண்டும் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ வாய்ப்பிருப்பதாகவும் எண்ணும் விஜய் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் ஹெலிகாப்டர் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிடம் ஹெலிகாப்டர்களை ஒப்பந்தம் செய்ய ஆதவர்ஜுனா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தாவிக தரப்பில் கூறப்படுகிறது. முக்கிய மாவட்டங்களில் இருக்கும் விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் வருகை தரும் விஜய் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அருகில் உள்ள மாவட்டத்திற்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் வகையில் தாவேக தரப்பில் வியூகம் வகுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இதற்காக 4 ஹெலிகாப்டர்களை ஓராண்டிற்கு பயன்படுத்தும் வகையில் ஒப்பந்தம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கரூர் சம்பவம் போன்று இனி நிகழக்கூடாது என்பதில் விஜய் கவனமாக இருப்பார் என கூறப்படும் நிலையில் பிரச்சார கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக அவர் வந்துவிடுவார் எனவும் கட்சி தரப்பில் கூறப்படுகிறது. எதுவாகினும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாவின் கொள்கையின்படியும் எம்ஜிஆரின் ஆட்சியின்படியும் தாவேக ஆட்சி அமையும் என பரப்புரையை மேற்கொண்டு வரும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தற்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வியூகம் வகுத்து வரும் சம்பவம் தமிழக அரசியல் களத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.